வணக்கம் மக்களே, புளிச்சக்கீரை வச்சுட்டு ஒரு அருமையான தொக்கு தாங்க. லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பசங்களுக்கு 5 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துலாம். ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் புளிச்சக்கீரை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. இது போல் கிள்ளி வச்சுடுங்க. ஸோ இதை தண்ணியில் 3 தடவை பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு தவா எடுத்தாச்சு. ஸோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 5 காய்ந்த மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சரி 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சரி இதில் ஒரு 5 பல் பூண்டு இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த உளுத்தம் பருப்பு வந்து பொன்னிறமாகிற அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி இங்கே பாருங்கள், சரி ரெடி ஆகிடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இதே ஆயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுத்தம் பண்ணி வச்சுருந்த அந்த கீரையை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு கட்டு பார்க்கவே ரொம்ப அதிகமாக தெரியும், ஆனால் அது நல்லா குக் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தான் வரும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கீரை எப்போதுமே கம்மியாயிடும். நம்ம எந்த கீரை செய்யும்போது பார்த்திங்கன்னா பார்க்க அதிகமாக இருக்கும், ஆனால் செய்யும்போது கம்மியாயிடும். ஸோ இதை நல்லா பார்த்திங்கன்னா வேக வேக அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ 2 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே உங்களுக்கு கம்மியாகிடும், நல்லா வேக ஆரம்பிச்சிடும். ஸோ அவள் தான், இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது தனியாக நம்ம வச்சிடலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி அதில் வறுத்து வச்சுருந்த வரமிளகாயும் உளுத்தம் பருப்பு பூண்டு இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சாச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த புளிச்சக்கீரையும் இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கோங்குரா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா சொல்லுவாங்க. ஸோ இதையும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள் அரைச்சாச்சு. ஒரு தவா எடுத்துங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் மற்ற ஆயில் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட 2 காய்ந்த மிளகாய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும்போது எதுனா ரெடி ஆகிடும். சரி பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பாடில் வந்து இந்த தொக்கியை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க. சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.